மா பசிக்குமா நீ என்ன ஸ்பெஷல்மா? ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குதுமா சேனல். இன்னைக்கு வந்து மா பசிக்குதுமா சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எறா வச்சு இது நார்மல் டிஷ் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எறாவை வந்து நல்லா தோல் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த எறாவை வந்து நார்மலாக ஒரு கடாயில் வந்து நல்லா வதக்கினீங்கனாலே அதில் கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து இந்த டிஷ்ஷுக்கு வேண்டாம். நார்மலாக தொக்குலாம் செய்யும்போது அப்படியே செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து இந்த தண்ணிலாம் வேண்டாம். ஸோ நான் கடாயில் நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் நான். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு நம்ம கொஞ்சம் பேஸ்ட்லாம் அரைக்க வைக்கணும். அதை அரைச்சி வச்சுலாம். அதுக்கு வந்து 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. காரம்னு பார்த்தோன்னா அதில் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்ப்போம். அடுத்து அதே மிக்ஸியில் வந்து தேங்காய், 10 முந்திரி, சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இதே மாதிரி விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு விழுது இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். சட்டியில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம நான்வெஜ் சேர்ப்போம் இல்லையா மசாலா, அதை வந்து என்ன மசாலா வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் பொடியை நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, வெங்காயம் பச்சை மிளகா அரைச்சோல்லையே அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம வதக்கின அந்த இறாவை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றுனீங்கன்னா வந்து இறால வந்து அந்த காரெல்லாம் வந்து இறங்காது. ஸோ நம்ம வந்து சும்மா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா அது மசாலாலாம் இறங்குற மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, தேங்காய், முந்திரி, கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் நல்லா சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அது கொதிக்கட்டும். ஆல்ரெடி இறாவே வந்து பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இன்னும் நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்துடும். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த காரம் எல்லாமே வந்து இறால வந்து நல்லா இறங்கிடுச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக எறா தொக்கு அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எறா குருமா வச்சு பாருங்கள். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.